தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தென் மாவட்டங்களை நிலைகுலைய வைத்துள்ள பெருமழை வெள்ளம் பற்றியும் அது தொடர்பான மீட்பு பணிகள் குறித்தும் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு பேட்டியை பார்க்கலாம். சென்னை ஒட்டிய பகுதியில் மிக்ஜாம் புயல் ஏற்படுத்திய தாக்குதலை விட பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் அதிக அளவிலான பாதிப்பு இருக்கிறது. தற்போது மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். சார், இந்த மாதிரியான ஒரு மழையை நீங்க எதிர்பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு ஐஎம்டி ப்ரெடிக்ஷன் கொடுத்தாங்களா சார்? இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன்னா இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனும் சொல்ல முடியாது. அந்த ப்ரிடிக்ஷன் எப்பவும் வரும்போது கனமழை, அதி கனமழை அல்லது மிக அதி கனமழை. மிக அதி கனமழையுடைய டெஃபினேஷன் என்னன்னா 21 சென்டிமீட்டர் அல்லது அதுக்கு மேலே மழை பெஞ்சாவே அதி கனமழை, அதி மிக கனமழை. இப்போ இங்கே 96 சென்டிமீட்டர் காயல்பட்டினத்துல 24 மணி நேரத்தில் மழை பெஞ்சது. அது அதி மிக கனமழையுடைய டெஃபினேஷனோட அதோட பார்த்தா ஒரு 4.5 மடங்கு ஜாஸ்தி இருக்கு. அப்புறம் இந்த ஒரு ஊர் மட்டும் இல்ல, பரவலாக அந்த மாவட்டத்துல அந்த மாதிரி மழை இருக்கு. அந்த மேல் பகுதியில அணைகள்ல இந்த வர தண்ணி, ஆத்துல இந்த வரக்கூடிய அந்த பகுதியில இருந்தும் அதே மாதிரி மழை இருக்கு. சோ இது ஒரு வரலாறு காணாத மழை. இத மாதிரி அந்த பகுதி மக்களுக்கும் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில மழை பாரல. நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி மழை எங்கேயும் பார்க்கல. காயல்பட்டினம் பொறுத்தவரையில ஒரு ஆண்டு தோறும் எவ்வளவு மழை பெய்யும் ஒரு ஆண்டுல, அதோட ஜாஸ்தி மழை 24 மணி நேரத்துக்குள்ள பெஞ்சிருக்கு. சோ இதை யாரோ இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி வடிகிற தன்மை தூத்துக்குடியில குறைவா இருக்கிறதா சொன்னீங்க. மற்ற பகுதியில் எப்படி சார் வடிகிறது? கொஞ்சம் ஈஸியா இப்போ மழை நின்னாதான் அது தெரியும். ஏன்னா மழை நின்றுச்சுன்னா விரைவில் கொஞ்சம் தண்ணி வடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தூத்துக்குடி அதர் பகுதியில் பாத்தீங்கன்னா காலையில இருந்தே கொஞ்சம் ஒரு மீடியம் மோட்ரேட் மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஸோ அந்த மழை நின்ன பிறகுதான் அந்த கொஞ்சம் அந்த தண்ணீர் எப்படி வடியுதுன்னு அப்போதான் அது தெரியும். சென்னைக்கு பாதிப்பு 4 மாவட்டங்கள் வரும்போது மற்ற மாவட்டங்கள்ல இருந்து தூய்மை பணியாளர்கள் இருந்து மற்ற பணியாளர்கள் வந்தாங்க. அதே போன்ற ஒரு சூழ்நிலை ரெஸ்கியூ ஆஃப் பீப்புள்ஸ் அங்க ரீச் பண்றது வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம மெயின் ப்ரையாரிட்டினா அந்த ரெஸ்கியூ. அங்கெங்கே அந்த மக்கள் கொஞ்சம் ஸ்டக்கப் ஆயிருக்கு. ஏன்னா நேத்தி நம்ம மத்தியானில் இருந்து தொடர்ந்து அந்த ஆத்து ஓரமா எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணோம். பல முறை இங்கே ஆட்டோமேட்டிக் மெசேஜஸும் கொடுத்தோம். அங்கே மைக் மூலமா அனௌன்ஸ் பண்ணி போலீஸ் உதவியோட நிறைய நம்ம வேக்கேட் பண்ணோம். ஆனால் நிறைய மக்கள் அவங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஸோ அவங்க வீடு விட்டுட்டு வரல. ஆனால் இப்போ அந்த தண்ணி வரப்போ அவங்களுக்கு நம்ம அந்த ரெஸ்கியூ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டி அந்த மீட்பு பணிகள். ஸோ எங்கே இந்த மாதிரி மக்கள் ஸ்டக்கப் ஆயிருக்கு, அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க வீடு சுற்றி தெருவுகளில் தண்ணி இருக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்காக தேவையான கூடுதலாக ஆட்கள் நம்ம மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். உதாரணமாக அந்த மாநில பேரிடர் மீட்பு குழுக்கள் அதுல இருந்து, அதே மாதிரி தேசிய பேரிடர் மீட்பு குழு அதுவும் கூடுதலாக ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி காவல்துறையில ஏற்கனவே அந்த மீட்பு பணியில பயிற்சி கொடுத்திருக்காங்க. அது மாதிரி ஒரு 200 நபர்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணி தூத்துக்குடியும் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலிக்கும் மூவ் பண்ணிருக்கோம். ஸோ மேனா இப்போ பொறுத்தவரையில மற்ற மாவட்டங்கள்ல இந்த மீட்பு பணியில தேவைப்பட்ட ஆட்கள், அதுக்கு தேவைப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ், போட்ஸ் இதெல்லாம் மொபிலைஸ் பண்ணிருக்கோம். இதை முடிச்ச பிறகு அந்த தண்ணீர் மழை நின்றுச்சு, தண்ணி வெடியும் போது எங்கெங்கே தாழ்வான் பகுதியில் தண்ணி இருக்கோ அதுக்கு இப்போவே நம்ம பம்ப்ஸ் இதெல்லாம் மொபிலைஸ் பண்ணிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு. லாஸ்ட் क्वेश्चन, ராணுவம் மற்றும் ஹெலிகாப்டர் மூலமாக எப்போது சார் ஃபுட் பாக்கெட்ஸ் எல்லாம் விநியோகப்படும்? இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அவங்க சூலூர்ல இருந்து ஹெலிகாப்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணி சொல்லிருக்காங்க. ஸோ அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் கோயம்புத்தூருக்கு சொல்லி அங்கிருந்து ஃபுட் பேக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த எங்கே உதாரணமாக சிறுவைகுண்டம், காயல்பட்டினம், தூத்துக்குடி போன்ற பகுதியில் எங்கெங்கே தேவை இருக்கோ ஃபுட் பேக்கெட்ஸ் ட்ராப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி மீட்பு பணிக்காக அந்த நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுகிற புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ரமேஷ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.